ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ மக்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த 3BHK படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த 3BHK படத்தை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த படத்தை இயக்கியவர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ கணேஷ். அவர் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் அதிகமாக விமர்சிக்கப்பட்ட நல்ல ஒரு படமாக வந்து பார்த்திங்கன்னா 8 தோட்டாக்கள் அமைஞ்சது. அப்புறம் பெரிய லாங் கேப்புக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குருதி ஆட்டம்னு ஒரு படத்தை வந்து வெளிவந்தது. அதுக்கப்புறம் இப்போ வந்து படம் ரிலீஸ் ஆகிருக்கு 3BHK. அவருக்கு இன்னமும் சென்டிமெண்ட்டாக தெரியல, 8 தோட்டாக்கள் அதில் 8 இல்லை 3BHK 3 அப்படின்றது தான். 3BHKயோட காஸ்டிங் பற்றி பார்க்கணுன்னா, சரத்குமார் சார் அவங்களுக்கு ஜோடியாக வந்து பார்த்திங்கன்னா தேவனி இருக்காங்க. இவங்க 2 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சித்தார்த் வந்து முதல் மகனாகவும், சித்தார்த்துக்கு தங்கச்சியாக வந்து பார்த்திங்கன்னா மீத்து ரங்கநாதன் நடிச்சிருக்காங்க. இதில் வந்து சித்தார்த்துக்கு வந்து இன்னொரு பேர் வந்து பார்த்திங்கன்னா சைத்ரா. அவங்க வந்து கன்னடம் ஃபிலிமில் வந்து நிறைய படம்லாம் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து மெயினாக வந்து படத்தோட ப்ளஸ்ஸே வந்து தான் கேஸ்டிங் தான். அந்த கேஸ்டிங் வந்து நல்ல எக்ஸிக்யூட்டிவ் சாருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வந்து ஒரு மிடில் கிளாஸ்ல லோவர் மிடில் கிளாஸாக இருக்கிறாரு. அவர் வந்து நேர்மையாக உழைச்சி எப்படியாச்சும் சேர்த்து ஒரு பசங்களுக்கு ஒரு வீடு வாங்கி ஒரு நல்லபடியாக ஒரு குடும்ப வாழ்க்கை வாங்கணும்னு நினைக்கிறாரு. அந்த வீடு வாங்குறதுக்கு அவர் சேர்த்து வைக்கிற பணம்லாம் வந்து வீடு வாங்க முடியுதா, அதுக்கான என்னென்ன இடையூறுலாம் வருது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கட்டத்தில் ஒரு இடையூறே வருது. அப்போ அந்த காலகட்டத்தில் அவர் சொல்கிறாரு, இதுக்கு மேலே என்னால் இன்னும் முடியலப்பா, என் பையனான சித்தார்த்து தான் வந்து எப்படி அந்த வீடை வாங்குவார் அப்படின்றாரு. இதில் சித்தார்த் சந்திக்கின்ற பிரச்சனைகள்லாம் என்ன, இதுதான் படத்தோட கதை. இந்த படத்தோட டைட்டிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்லா ஃபேமிலிக்கும் ஈர்க்கக்கூடிய டைட்டில் தான் 3BHK. இந்த படத்தில் முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா கேமரா ஒர்க் சூப்பராக இருக்குது. அது இல்லாமல் மியூசிக்கும் வந்து சூப்பராக இருக்குது. ஸ்க்ரீன் பிளேவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கதையை வளர்க்காம அடுத்தடுத்த கடத்துக்கு டிரான்ஸ்ஃபார்மேஷன் கொண்டு போயிட்டே இருக்காங்க. எந்த இடத்துல தொய்வு வரல, ஆனால் டிரான்ஸ்ஃபார்மேஷனாக படத்தை வந்து நல்லா அழகாக நீட்டாக கொண்டு போயிட்டு இருக்காங்க. நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் ஒரு வீடு வாங்கணும்னா பணம் மட்டும்தான் பிரச்சனைன்ட்டு. இந்த பணத்தை தவிர இதில் நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது ஒரு வீடு வாங்குறதுல அப்படின்றது வந்து ரொம்ப தெளிவாகவும் வந்து நமக்கு புரிய வச்சிருக்கிறாங்க. படத்தில் வந்து ஒரு ப்ளஸ்ன்னு சொல்லப்போனால் படத்தோட கேஸ்டிங்கை சொல்லலாம். ஏன்னா வந்து ஒரு நடுத்தர குடும்ப வாழ்க்கைன்னு காமிக்கும் போது அது ஒரு பிரம்மாண்டமான ஆர்டிஸ்ட்டை போடும்போது நமக்கு ஒரு ஈர்ப்பு வந்து படத்தை பார்க்க போகிறோம். இதில் மிகப்பெரிய சரத்குமாருக்கு தேவயானிக்குள்ள ஒரு சவாலே வந்தோம்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 29 வருஷத்துக்கு முன்னாடி வந்து சூரியவம்ச படம் வந்து நமக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்குது. அதில் இன்னொரு சவால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து எங்கா காமிக்கிறதுக்கு ஒரு மேக்கப் போடுறாங்க, அது பெருசாக எடுக்கும் இல்லை. அதில் படத்தோட இன்னொரு பலம் வந்து பார்த்தீங்கன்னா சித்தார்த். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் டேஸில் எப்படி இருந்தார், காலேஜ் டேஸில் எப்படி இருந்தார், அதுக்கப்புறம் ஒரு ஃபேமிலி மேனாக எப்படி இருந்தான்ற அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் வந்து ரொம்ப அழகாக கொண்டு போயிருக்காரு. நம்ம இது மாதிரி விஷயத்த வந்து தனுஷ் அவர்கிட்ட பார்த்து நம்ம நிறைய வேண்டியிருக்கிறோம். அந்த ட்ரெஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா சித்தார்த் வந்து சூப்பராக பண்ணியிருக்கிறாரு. ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா சித்தார்த் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படத்தை தேர்ந்தெடுக்கிறதாகட்டும், அதில் நடிக்கிறதாகட்டும், குறைஞ்சபட்சம்னு சொல்லக்கூடாது, ஒரு நல்ல அதுக்கான ஒரு மெனக்கெடல் இருக்கு. இந்த படமும் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மெனக்கெடல ரொம்ப ஒரு ஃபீல் குட் மூவியாக அவர் வந்து கொண்டு வந்திருக்காரு. அது இன்னொரு கதாபாத்திரம் சொல்லணும்னா மீத்து ரங்கநாத். அந்த மீத்து நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, குட் நைட் படத்தில் ஹீரோயினாக நடிச்சவங்க. அதில் ரொம்ப அமைதியான பொண்ணாக நடிச்சிருப்பாங்க. இதில் ரொம்ப கலகலப்பான ஒரு தங்கச்சி ரோல் பண்ணியிருக்காங்க. சித்தார்த்துக்கும் அந்த மீத்துக்கும் வந்து உள்ள அந்த பாண்டிங் வந்து பார்க்கவே ரொம்ப ரசனையாக இருக்குது. அதே மாதிரி தேவயானி அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் உள்ள அம்மா வந்து எவ்வளோ வந்து ஒரு அமைதியாக இருந்து பல பிரச்சனைகள் எவ்வளோ பெரிய துயரம் வந்தாலும் அனுசரித்து போகிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணியிருக்கிறாங்க. படத்தில் வந்து மெயினே வந்து பார்த்தீங்கன்னா வீடு அப்படின்ற போது அந்த வீட்டை வாங்குறது மட்டும் பிரச்சனை இல்லை, அந்த வீட்டுக்குள்ளே நம்ம என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்றது வந்து ரொம்ப இயல்பாக சொல்லியிருக்கிறாங்க. இந்த படம் வந்து யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபேமிலி மேனும் பார்க்க வேண்டிய படம் தான் இது. ஏன்னா வந்து ஒரு 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 டிரான்ஸ்ஃபார்மேஷன் காமிக்கிறாங்க. அப்போல்லாம் அப்பாக்கள் எப்படி இருக்கிறாங்க, இப்போ இருக்கிற அப்பாக்கள் எப்படி இருக்காங்க அப்படின்றத நிறைய விஷயங்கள் காமிக்கிறாங்க. படம் வந்து ரசிக்கக்கூடிய படமாக தான் அமைஞ்சிருக்குது. நீங்கள் எதுக்கும் ஒரு வாட்டி போய் செக் பண்ணி பாருங்கள். படத்தில் ஏதாவது ஒரு ப்ளஸ்ஸோட ஒரு லெவல் சொல்லணும்னா அந்த ஸ்க்ரீன் பிளேல வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல வந்து எல்லாம் ஸ்டாண்ட் பையாக நின்று ஒரு சீன் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்குது. அது வந்து டெக்னிக்கல் ஃபால்ட்டா இல்லை அது வந்து மேக்ஸிமம் அதுதான் அப்படின்றது தான். ஆனால் வந்து 3BHK வந்து கண்டிப்பாக வந்து நம்ம நல்லா பார்க்கக்கூடிய படமாக தான் அமைச்சிருக்கு, நல்ல வசதியான படமாக தான் அமைஞ்சிருக்கு நமக்கு. இதில் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சரத்குமார் தேவனி அவங்க ஜோடினாவே வந்து பார்த்தீங்கன்னா சூரியவம்ச படம் தான். அதில் ஒரு பாட்டிலேயே வந்து மிகப்பெரிய பணக்காரங்களாகி மற்றவங்களுக்கு முன்னுதாரணமாயிருவாங்க. ஆனால் இந்த படத்தில் வந்து படம் ஃபுல்லாக வந்து ஒரு வீடு வாங்குறதுக்கே ரொம்ப மெனக்கிடுறாங்க. இது கண்டிப்பாக வந்து ரசிக்கக்கூடிய படம் தான். போய் பாருங்கள், படம் எப்படி இருக்குன்னு எனக்கு அப்டேட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் மூனை கண்பாலா.